செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவது என மதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்து விலகுவது என மதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் மதிமுக வெற்றி பெற்றிருந்தது. திமுக கூட்டணியிலிருந்து விலகுவது என மதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது மதிமுக. சட்டப்பேரவைத் தேர்தலில் தோற்று திமுக ஆட்சி இழந்த நிலையில் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியேறி வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திமுக கூட்டணியில இருப்பதா இல்லையா என்பது தொடர்பாக பொதுக்குழுவில் அறிவிக்கப்படும் என்று மதிமுக சார்பில் ஏற்கனவே அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று அந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டமானது அண்ணா நகரில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் தற்போது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இதில் முதல் தீர்மானமாக ஏற்கனவே திமுக தலைமையில் போட்டியிட்டு கடந்த தேர்தலில் களம் கண்டோம். அந்த தேர்தலில் மக்கள் அதிக அளவில் வாக்குகள் அளிக்காதன் அடிப்படையில தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை உருவானது. ஆகவே தற்போது திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு உரிய அங்கீகாரங்கள் வழங்கப்படவில்லை. ஆகவே மதிமுக மதசார்பற்ற கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தீர்மானமானது. நன்றி ஜெபர்சன், உங்க தகவல்களுக்கு. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.